இங்க பொதுவா எல்லாரும் காதல் வந்தாலே மொத 2 மாசம் ஒரு பிரம்மையான உலகத்துல அவங்க தான் எல்லாமே நம்ம இருப்போம். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நீ தான் எனக்கு எல்லாமேன்னு அவங்களும் ஃபீல் பண்ணா தானே காதலும் லைஃப் லாங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இப்ப இருக்க நீங்களும் உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற படமும் இந்த மாதிரி ஒரு ஒன்லைனை பேஸ் பண்ணது தான். இந்த கதையை நீங்க ஃபுல்லா கேட்ட பிறகு காதல்னா என்னன்னு இப்ப இருக்க ஜென்சி கப்பலுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் முன்னோடியா இருக்கும். ஓகே, லேட் பண்ணாம மூவிக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. மூவி ஸ்டார்டிங்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 2 கப்பல்ஸ் அவங்க லவ்வோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுறது நிறுத்திட்டு ரொமான்ஸை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா 20 இயர்ஸ் லேட்டர்னு காட்ட நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட குட் மார்னிங் சொல்ல, அப்ப அவனும் மார்னிங் சொல்றா. அப்ப அவளும் ஹாப்பி பர்த்டே மச் யங்கர் பர்சன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஏண்டி காலையிலேயே கலாய்க்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும் உனக்கு 70 வயசு ஆனாலும் சரி நான் உன்னை ரசிக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு லவ்லியா பேச, இப்ப இவன் பக்கத்துல பார்த்தா இன்னொரு பொண்ணு காஃபி குடிக்கிறியா டார்லிங் அப்படின்னு கேட்க, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க. ஆக்சுவலா ஹீரோயினும் இந்த பிளே பாய் ஹீரோவும் வேற வேற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கா, பிளே பாயும் நியூயார்க்ல இருக்க. அப்ப நம்ம பிளே பாய் ஹீரோவோ நான் அப்புறமா கால் பண்றேன்னு கால் கட் பண்ணிட்டு அவன் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண, இவளும் அவளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றா. அப்ப நம்ம ஹீரோயினும் நான் நியூயார்க் வரும்போது உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அவனும் என்ன வாங்கிட்டு வர போறேன்னு கேட்க, உன்ட்ட மூலிகை செடி இருக்கா, அது இருந்தா நீ வளர்க்கலாம், அதுவே உனக்கு ஒரு நல்ல ஆர்கானிக் ஃபுட்டா இருக்கும்னு பேச, அப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயின் டெபி கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன் என் அபார்ட்மெண்ட்டை காய்கறி தோட்டமா மாத்திராதமா அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் போன்லயே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உன் வாழ்க்கையோட வழியில இருந்து தனியா போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் ஓ ப்ளீஸ் ஐ see you naked அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவோ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுறதை மட்டும் என்னைக்கு நித்திராத அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் எது பைத்தியகாரத்தனம் அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவோ ஒரு வாரத்துக்கு என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்னு பேச, நீ வேணா இங்க வந்து ஜாலியா பார்ட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப அவளும் என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும் மை ஹார்ட் இஸ் கோல்டன் ஹார்ட் வித் லிட்டில் ஸ்டோன் பேச, அப்ப நம்ம ஹீரோவும் நீ நல்லா டிராமாட்டிக்கா பேச கத்துக்கிட்ட, ஆனா எனக்கு ஒன்னு ஒரு விஷயத்துல நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, நீயும் கூலா ஜாக்க விட்டுட்டு தனியா ஒரு வாரத்துக்கு வரல. அப்ப அவளும் எது நான் கூலா இருக்கனா, அவனை விட்டு வர நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாக் வர மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அப்ப அவங்க அம்மா ஷோ பீட்டருக்கு ஒரு ஹாய் சொல்லுன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஜாக்க நிக் நேம் வச்சு கூப்பிட அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, அங்க இக்னோர் பண்ணிட்டு போறான். அவங்க அம்மாவும் எதுக்கு இப்படிலாம் அவனை கூட்டுக்கிட்டுன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட அவனுக்கு குழந்தை இல்ல, நீ அவனை தனியா விட்டு போட்டா அவன் சாப்பிடுவானா மாட்டானா என்ன பண்ணுவான்ட்டு மெச்சூர்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் பேச, அப்ப நம்ம ஹீரோவும் ஸ்லாட்டர் அங்க இருக்க போறாங்க, அவங்க நம்ம ஜாக்க பாத்துக்க போறாங்க, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப ஹீரோயினும் நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, சரி அதை விடு, நீ நானும் ஒரு வாரம் ஒரே சிட்டில இருக்க போறோம், அதை நினைச்சு நீ எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்க அப்படின்னு இவ கேட்க, அப்ப நம்ம ஹீரோவோ நம்ம 2 பேரும் எப்ப கடைசியா ஹேங் அவுட் பண்ணணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, 2008ல லாஸ் ஏஞ்சல்ஸ் விட்டு வெளில போனேன், அதுவும் எதுக்காக, நிலநடுக்கத்துக்கு பயந்து. அப்ப நம்ம ஹீரோவும் இது ஒன்னும் ஜோக் இல்லையே. அப்ப அவளும் எனக்கு தெரியும் உனக்கு இப்ப ஒர்க் இருக்குன்னு, பட் நீ ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி உன் பிரசன்ட் வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவ சொல்ல, அப்ப அவளும் நான் ரீசெண்ட் டேஸ்ல ட்ராவை கிளீன் பண்ணேன், என் கண்ணில் ஒன்று மாட்டு. அப்ப நம்ம ஹீரோனும் எனக்கு தெரியும் உனக்கு மெமோட்டோஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு, பட் இருந்தாலும் இதை பாரு, லாஸ்ட் இயர் நைட் நீ ஸ்டே பண்ணும்போது அப்ப ஒரு டேபிள் கடியில விழுந்திருந்தது, நானும் இதை பத்திரமா எடுத்து வச்சேன், இதை பார்க்க கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கலாம். அப்ப நம்ம ஹீரோவும் இது ஒன்றும் முட்டாள்தனம்லாம் இல்ல, கொஞ்சம் முட்டாள்தனம். அப்ப நம்ம ஹீரோவும் சரி அவனுக்கு அப்புறமா கால் பண்ணிட்டான்னு சொல்லி காலை கட் பண்ண, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நூடல்ஸ் மண்டியும் வழக்கம் போல நீயும் டெபியும் என்னன்னோ பேசிட்டு இருந்தீங்க போல அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் சாரி வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்ற மாதிரி அவன் பேச, அப்ப இவளோ அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவோ ஸ்டஃப் அண்ட் ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோ ஒரு பொண்ணு, இது வரைக்கும் நான் அவளை மீட் பண்ணதே இல்ல, உன் பர்த்டே எப்ப கால் பண்றா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் அது பொண்ணெல்லாம் இல்ல அவ டெபி. அப்ப இவளும் நான் ஜெலஸ்லாம் ஆகல, கொஞ்சம் வேடா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ பெக்கான்னு சொல்லி சிரிக்க, அப்ப அவளும் ஒருவேளை உங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஏன் 2 பேரும் தள்ளி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ எது நானும் டெபியுமா, அப்ப நம்ம ஹீரோவோ அவ தான் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே மெசேஜ் பாரு, நம்ம வேலைக்கு போகணும், கீழே வேற ஊபர் வந்திருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம பெக்காவை பத்தி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க 2 பேரும் அவங்க அபார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கி கீழே வந்து நடந்து போயிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோவும் பெக்கா கிட்ட இன்னைக்கு நைட் நம்ம கிளப்புக்கு போ, என் பர்த்டேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிக்காத. அப்ப நம்ம ஹீரோவோ நீ நானும் மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு பேசிட்டு போக, அப்ப நம்ம பெக்காவோ பீட்டர் வாட் நெக்ஸ்ட்னு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவோ டின்னரை முடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியதான்னு சொல்ல, அப்ப அவளும் நமக்குள்ள என்னன்னு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி கேட்கறா. நம்ம 2 பேரும் 6 மாசம் ஒன்னா தான் இருக்கும், ஆனா இது வரைக்கும் நீ என்கிட்ட க்ளோஸா பழகவே இல்லை அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்ப அவளும் எனக்கு உன்னை பார்த்து அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்றா. அவனும் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் சொல்றேன், இங்க பாரு நீ என் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா நீ எனக்கு இப்பே சொல்லிடு அப்படின்னு அவ கேட்க, அப்ப அவனும் டிஃபைன் வேஸ்ட்னு சொல்றான். அப்ப அவளும் நான் என்ன நினைச்சனோ அதே நீ சொல்லிட்ட, சோ பிரேக்கப்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் ஜாக்கும் வெளியே கிளம்ப, இந்த பக்கமா நம்ம ஹீரோவும் அவன் ஆஃபீஸ் கிளம்ப, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் நம்ம ஜாக்க ஸ்கூல்ல விட்டுட்டு போறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டெபியோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிளாடர் வர, அப்ப அவளும் நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியான்னு கேட்கறா. அப்ப ஸ்கிளாடர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஒரு வெக்கேஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்ல, எது
நான் வெக்கேஷனுக்கு போறேனா, இதை பத்தி உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என் ப்ரோக்ராம் நான் இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சாகணும். அப்பதான் நான் எதிர்பார்த்த மாதிரி சீனியர் அக்கௌண்டிங் பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்ல, உன் பிளானிங் லெசன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஜாக்கோட மெடிக்கல் செலவுக்கு. பட் அது இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்த 6 வருஷத்துக்கு. பட் அது ஒரு $1000 வரும். இது வேணும்னா நான் நியூயார்க் போய் தானே ஆகணும். அப்ப இது பேர் வெக்கேஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல, அப்ப ஸ்கேர்லெட்டும் நான் என்ன நினைச்சேன்னா, நீ நியூயார்க் போயிட்ட அப்படின்னா உனக்கான டைமை நீ எடுத்துப்ப, அதுக்கப்புறம் நீ ஒன்ன பில்ட் பண்ணிப்ப. இந்த மாதிரி டிராவல் டைம்ல எல்லாம் கரெக்டா ஒரு இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே நிம்மதியா இருக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு போக, அப்ப நம்ம ஸ்கேட்டரோ நீயும் பார்த்து ஊருக்கு போ, உனக்கான டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு, உனக்கான ஒரு ஆளை தேடிக்கோ, அண்ட் ஃபைனலா நீ ரிட்டர்ன் வரும்போது ஏஷியன் கிச்சனை ரீமாடல் பண்ற மாதிரி பாத்துக்கோ, அப்படியே உன் ஹேர்க்குள் லேயர் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் என் வாழ்க்கையில நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அவளும் நான் ஃப்ரெண்ட் இல்லையா, அப்ப கண்டிப்பா நான் அக்கறை எடுத்துக்கு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம டெபியும் வீட்டுக்கு வரா, இவ்வளவு ஃபுட் எடுத்து பேக் பண்ண, அப்ப ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது, இவ்வளவு என்னன்னு போய் பார்த்தா, அப்ப உள்ள வந்து பார்த்தா நம்ம டெபியும் ஹே ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பார்த்தவங்க ஸ்லாட்டர், இவங்க பேர் ஸ்லாட்டர். வந்த டெபி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அவளும் என்ன சொல்றான்னா, நான் ஒரு வெப் சீரிஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன், அதுக்கு தான் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன், ஆடிஷன் போய் அட்டன் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் செலக்ட் ஆவேன் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்ப அவங்களும் சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம டெபியும் நான் உனக்கு மெயில் பண்ணியிருந்தேனே உனக்கு வந்து சேர்ந்துதா, அப்ப ஸ்லாட்டரும் ஜாக்க பாத்தி தானே அப்படின்னு கேட்கறா. அவளும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இட்ஸ் கூல் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் அபவுட் அக்கௌண்டிங் பிளான் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம டெபியும் இட்ஸ் பிராக்டிகல் டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அவளும் ஒரு வேலை நீ சிங்கிள் மந்த்ரா இருந்து இதை நீ அட்டன் பண்ணி பார்த்தா உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி பேச, அப்ப ஸ்லாட்டரும் புரியுது புரியுது இட்ஸ் ட்ராஜடிக் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இட்ஸ் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி யாரோ பேச, அப்ப நம்ம ஹீரோவும் வேஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அவங்களும் நம்ம கன்சல்டிங் பீரியட் இதோட ஓவர் ஆகுது உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. பட் இன்னும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 கோட்டு மண்டைங்களும் பேச, அப்ப அவங்க 2 பேரும் எனக்கு இன்னும் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்க டைம் வேணும் போல அப்படின்ற மாதிரி பேச, அப்ப நம்ம ஹீரோவும் என்னை பார்த்து உங்க 2 பேரும் நல்லாவே தெரியுமே, கடைசி 6 மாசம் நம்ம 3 பேரும் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப அவங்களும் ஆமா ஸ்பெண்ட் பண்ணோம், அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள், நான் இல்லன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்க சொல்ல, மீட் பண்ணிட்டோம் ஸ்பெண்ட் பண்ணோம், பட் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடந்தது அதுதானே கேட்கறோம். அப்ப நம்ம ஹீரோவும் நான் ப்ராசஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன்னு சொல்றான். அவங்களும் ஐ எம் ரியலி சாரி, நீங்க எங்க கூட வந்துருங்க, இங்க கம்பெனிக்கு சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் தேவைப்படுது, ஆப்வியஸா அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப நம்ம ஹீரோவோ அது எனக்கான பொசிஷன் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க 2 பேருமே அப்செட் ஆக, அப்ப அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்க தெரியல, உன் போன் எடுத்து எங்களோட கான்டாக்ட் டெலீட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அவங்களும் சாரி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களும் நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடைக்கல அப்படின்னா நீ என்ன எதிர்பார்த்து எங்க கிட்ட வந்தியோ அது நீ வேற ஆள்கிட்ட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக, அப்ப நம்ம ஹீரோவோ ரொம்ப அப்செட் ஆயிட்டு வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொக்கே மாதிரி இருக்கு, அதை பெண்ணை வச்சு குத்தி அதுல இருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டின்னர் டேபிள்ல நம்ம ஜெபியும் டேக்கோ உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அப்ப நம்ம ஸ்லாட்டரோ கதவை தந்து உள்ள வந்துட்டு நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வர நைட்டே நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், 2 வாரம் நான் செட்டிலே இருந்தாகணும், ஏன்னா அதுல என்னோட இம்பார்ட்டன்ட் சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி பேச, அப்பதான் ஸ்லாட்டருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீயும் ஒரு வாரம் ஊருக்கு போயிருவ, ஜாக்க நான் தான் பாத்துக்கணும், ஐயோ எனக்கு உங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும், அதான் நியூஸ் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன், பட் ஆனா இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவ பேச, அப்ப அவங்களும் நீ செலக்ட் ஆன நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, நீ ஆடிஷனை போய் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம டெபியும் நான் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பீட்டர் கால் பண்றான். அதான் நம்ம ஹீரோ கால் பண்றான். கால் பிக் பண்ணது ஜாக் தான். நம்ம பீட்டரும் கால் எடுத்த உடனே என்ன கிளாஸ் லென் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஆனா நான் ஏன் கால் பண்ணனா நான் ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன், உங்க அம்மா வராங்களா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லா செல்லம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப டெபி என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் நான் என் கார் லென் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஜேர்னில அவன் கூட என்னால இருக்க முடியாது, நான் அங்க வந்துடுறேன், ஜாக்கை நான் பாத்துக்கிறேன், நீயும் நியூயார்க் வந்து ஒர்க்கை ப்ராப்பரா முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப அவளும் உனக்கு வேலை இருக்கு எல்லாமே இருக்கு, எப்படி இங்க வந்து அவனை பாத்துப்ப, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவ பேச, பட் இவனும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்காக இது கூட பண்ணலன்னா அப்ப டெபியை ஹெல்ப் பண்ணதெல்லாம் என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருக்கு அதன்னு பேச, அவனும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஊருக்கு வரேன், நீ இங்க வா, நான் ஜாக்கை பாத்துக்கிறேன், நீ வேலையை ப்ராப்பரா முடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இது நம்ம டெபி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா நியூயார்க் கிளம்புறதுக்காக. அப்ப இவ்வளவு வீட்டை விட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ ஃபிளைட்ல வந்து இறங்குறான். வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாக்கோட ஸ்கூலுக்கு வந்து ஜாக்கை பிக்கப் பண்ணிக்க இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம பீட்டரும் ஜாக் கிட்ட யாரா அவங்க 2 பேரும் ஒன்னே ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஜாக்கும் ரொம்ப அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோ ஜாக் கிட்ட எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும், இப்பதான் நான் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேன், பட் என் 13 வயசு அப்ப நான் ரொம்ப கேவலமா இருப்பேன், அந்த டைம்ல எங்க அப்பாவும் ஜெயில இருந்தார், அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறமா குடிச்சே செத்து போயிட்டாரு, இதுல இருந்து நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வந்துதான் ஆகணும், இதை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு மாதிரி அவன் பேச, அப்ப நம்ம ஜாக்கும் அவனோட இன்சிடென்ட்டை சொல்றான். நீ பார்த்த இல்லையா அதுல ஒருத்தன் பேர் வேட், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்ப அவன் டீம்ல சேர்ந்துட்டான், நான் தனியா இருக்கேன், உன்னை எல்லாம் என் கூட தான் சுத்திட்டு இருப்பான், இன்னொரு ஒருத்தன் பார்த்த இல்லையா பெரியவன், அவன் கூட தான் இப்ப ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்ல, ஏன்னா இவங்க 2 பேர் இப்ப ஹாக்கி டீம்ல இருக்காங்க. அப்ப நம்ம பீட்டரும் நீ ஹாக்கி விளையாடுவியா, இது வரைக்கும் டெபி இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப நம்ம ஜாக்கும் நீ எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப அவனும் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்ப இவங்க 2 பேரும் கரெக்டா வீடு வந்து சேர வீட்டுக்குள்ள வந்து பீட்டரும் சுத்தி முத்தி பாக்குறான்,
ஃபுல்லா ஸ்டிக்கி நோட்ஸா ஒட்டி இருக்கு. அப்ப நம்ம பீட்டரும் நம்ம டெபி கால் பண்றான். அப்ப நம்ம டெபியை நான் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன், ஸ்டிக்கிஸ் எல்லாத்தையும் பாத்தியா அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அப்ப நம்ம டெபியோ ரொட்டீன் ஒர்க்கை சொல்லிட்டு இருக்க, நம்ம பீட்டரும் கொஞ்சம் காம் ஆகு அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்றான். உன்னை சுத்தி இருக்க விஷயங்களை பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இவளும் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக, அப்ப அவனும் நீ ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்றான். அப்ப நம்ம பீட்டரோ ஜாக் கிட்ட, டே உனக்கு மெக்சிகன் ஃபுட்லாம் அலர்ஜி இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் நோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம பீட்டரும் சாப்பாடு குப்பையில போட, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் பீட்டரோட அபார்ட்மெண்ட் வந்து சேர, உள்ள போனவளை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம டெபியா அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பீட்டரும் நம்ம ஜாக் கிட்ட, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஜாக்கு, இப்ப எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, அதை நான் இப்ப பார்க்கணும். அப்ப நம்ம பீட்டரும், டே இது நம்ம நைட்ரா, ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப நம்ம பீட்டர், வா நம்ம படம் பார்க்கலாம். அப்ப நம்ம ஜாக்கு, அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமோட் கூட, எங்கள்கிட்ட ஒரு 3 ரிமோட் இருக்கு, இங்க பாரு, இது டிவிக்கு, இது டிவிடி பிளேயர், இந்த ரிமோட் சவுண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஓகேவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப நம்ம ஜாக்கோ, நான் சாப்பிடும் போது டிவி பார்க்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப நம்ம பீட்டரோ, ஏண்டா இந்த அளவுக்காடா அப்புறாணியா இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஜாக்கோ, எங்க அம்மா உன்னை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்காங்க, யூ ஆர் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்ப நம்ம பீட்டரும், அதெல்லாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றான். சரி இப்ப நம்ம ஏலியன் படம் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப அவனும் ஏலியன் அப்படின்றான். ஏன்டா அந்த படத்தை முன்னாடியே பார்த்துட்டியா அப்படின்னு அவன் கேட்க, அப்ப நம்ம ஜாக்க, அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம பீட்டரும், நல்லா இருக்கும்டா அப்படின்றான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு போறா. பார்த்தா அவளால் தூங்கவே முடியல, அந்த பெட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு. இப்ப பக்கத்துலயே ஒரு டேப் இருக்கு, அதுல ஹீட் அப்படின்றத கிளிக் பண்ணா பாட்டு பிளே ஆக ஆரம்பிக்குது. அப்ப வெளில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப நம்ம டெபியும் போய் கதவை திறக்கிறா. பார்த்தா அவ சொல்ல வரா, இவ காதுல எதுவுமே விழல. அப்ப நம்ம டெபியோ, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கலன்னு சொல்ல, இவங்களும் உள்ள வந்துட்டு அந்த டேபை வாங்கி கரெக்டா சென்சார் இருக்கிற இடத்துல டச் பண்ணா பாட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆக, நம்ம டெபி அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. உள்ள வந்தாலும் நீ தான் டெபியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. பீட்டர் நிறைய தடவை அவனை பத்தி சொல்லியிருக்கான்னு சொல்ல, ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம டெபி சொல்ல, அப்ப நம்ம டெபியோ, நீங்க யாருன்னு கேட்கறா. என் பேர் மிங்கா, ஐ அம் ஷோக் எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்ல, பீட்டர் இருக்கானு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப நம்ம டெபியும், பீட்டருக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்கறா. அப்ப அவளும், நானும் பீட்டரும் 6 மாசமா டேட் பண்ணிட்டு இருந்தோம், அண்ட் ரீசெண்டா தான் எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் பெக்கா கூட டேட் பண்ணிட்டு இருந்தான். ரீசெண்டா சோஷியல் மீடியாவை பார்த்தேன், இவங்க 2 பேரும் அகைன் பிரேக்கப் பண்ணிட்டாங்க, அதான் சரி பீட்டரை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப மிக்காவும், பீட்டர் எங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம டெபியும், அவன் என் இடத்துல இருக்கான், இப்ப நான் அவன் இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ நைஸ் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப மிக்காவும், சரி வாயன் வெளில போலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம டெபியும், இல்ல நாளையில இருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும், அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமா எழுஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அவ சொல்ல, அப்ப மிக்காவும் அங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளம்புறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் நம்ம பீட்டர் கால் பண்ண, அப்போ நம்ம டெபியூ, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம பீட்டரும், ஜாக் உட்காந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான், ஜஸ்ட் அவனை மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்போ நம்ம டெபியூ நைஸ்ன்னு சொல்றா. அப்படியே பீட்டர் என்ன கேட்குறான்னா, வெளில யாரோ ஜென் அப்படின்ற ஒருத்தனை பார்த்தேன், நீ இது வரைக்கும் அவனை பத்தி சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு அவளும், ஆமா கார்டன் மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் ஜென்னை பத்தி உன்ட்ட பேசுனது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நீ சொல்ல மறந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம டெபியும் பீட்டர் கிட்ட, நான் உன்ட்ட சொல்லி ஆகணும், இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப நம்ம பீட்டரும், உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல இடம் ரொம்ப எம்டியா இருக்குடா, எப்படிடா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டெபியும் நம்ம பீட்டர் கிட்ட கேட்க, அப்ப அவனும் சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் என் டெக்கரேட்டர் பார்த்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அவளும், ஒரு மெமெண்டோ கூடமா இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம பீட்டர் கிட்ட கேட்க, அப்ப நம்ம பீட்டரும், உனக்கு தானே பத்தி தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம டெபியும் நம்ம பீட்டர் கிட்ட, உன்ட்ட நான் 2-3 கேள்வி கேட்கணும், கேட்கட்டுமா, மிக்காக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், அவ கூட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம பீட்டரும், உனக்கு தான் பத்தி தெரியும்ல, பொண்ணுங்க என்ன வந்து கரடா முரடா அப்படின்னு இருக்காங்க, சில பேர் வந்துட்டு இதெல்லாம் செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க, அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி டாபிக்கை மாத்த அப்படியே இவங்க கான்வர்சேஷனும் என் பண்றாங்க. அப்ப நம்ம பீட்டரோ ஜாக் கிட்ட, எப்படா ஜாலியா இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஜாக்கோ, எங்க அம்மாலாம் அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப நம்ம பீட்டரும், உங்க அம்மாவை அதனால தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம பீட்டர் போய் பார்க்கறான், பாத்ரூம்ல ஒரே ஸ்டிக்கி நோட்ஸா இருக்கு, தேங்க்யூ சோ மச், அதுக்கு தனித்தனியா ஒட்டி வச்சிருக்காங்க நம்ம டெபி. அப்படியே இந்த பக்கம் நம்ம டெபி ஃப்ரிட்ஜை வந்து பார்த்தா நம்ம பீட்டரோ டெபிக்காக ஒரு மொமெண்ட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நீ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னா உனக்காக இந்த பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எடு ஓப்பன் பண்ணு கூடி என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் தூங்க போக அப்படியே விடியுது. நம்ம பீட்டரும் நம்ம ஜாக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுக்காக என்னென்னலாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜாக்கோ பீட்டரை மீட் பண்ண போக, அப்ப நம்ம ஜாக்கோ பீட்டரை பார்த்து, நீ இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம பீட்டரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்த்தா அவங்க 2 பேரும் ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு ஹோட்டல்ல இருந்து கிளம்ப பீட்டரும் நம்ம ஜாக்க ஸ்கூல்ல ட்ராப் பண்றான். அப்ப நம்ம பீட்டரும் நம்ம ஜாக் கிட்ட, we got a private box, so ஜாக் உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ யாரை வேணாலும் இன்வைட் பண்ணலாம். அப்ப நம்ம பீட்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி, ஈவினிங் நான் சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம அந்த லக்ஸரியான கேமுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவன் கத்த, அந்த பக்கம் பார்த்தா நம்ம கேல் ட்ரேட் வராங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் அவ ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போக, அங்க இருக்க எல்லாருமே டேப் லேப்டாப் அப்படின்னு வச்சிருக்காங்க, இவங்க மட்டும் தான் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நோட்டு பென்னு ரஃபர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தையும் எல்லாமே ஆன்லைன்லயே வந்துரும், எது நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம்னு சொல்ல, அப்ப நம்ம டெபியும் நோட்ஸ் எடுத்தா தான்
எனக்கு புரியும்னு சொல்றா. அப்ப சாரும் உள்ள வராரு. அந்த சாரும் நிறைய நோட்ஸ் கொடுக்குறாரு. இப்ப நம்ம டெபி அந்த சப்பி பொண்ணு கிட்ட பேச அவ கண்டுக்காமே போயிடுறா. அப்ப நம்ம டெபிக்கு நம்ம மிங்கா கால் பண்ண அப்ப மிங்காவோ நீ கிளாஸ் எப்படி போச்சுன்னு கேக்குறா. நேத்து நம்ம வெளில போலான்னு பேசியிருந்தோம், நீ ரெடியா போலாமா அப்படின்ற மாதிரி அவ கேட்க போலாமே அப்படின்னு நம்ம டெபியும் சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பீட்டரும் ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேம் பாக்ஸ்க்கு வராங்க. அப்போ ஜாக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண பார்க்குறான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கண்டுக்கவே இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மிக்காவும் டெபியும் பாருக்கு வர அப்போ நம்ம டெபியும் மிக்கா கிட்ட எனக்கு இந்த இடம்லாம் செட் ஆகான்னு தோணலன்னு சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜாக்கோ மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேர் மட்டும் பேசிட்டே இருக்காங்க. பீட்டரும் அதை நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம மிக்காவும் டெபி கிட்ட நீயும் பீட்டரும் எப்படி அகைன் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம மிக்காவும் டெபி கிட்ட நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. அப்போ நீ யாரை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க அவன் பேர் ஜிம்மி, இஸ் அ மவுண்டன் கிளைம்பர். அவனுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பண்றது தான் பிடிக்கும். ஆனா என் அட்வென்ச்சர்ஸ் என்னன்னா ஒரு அம்மாவை என் பையனை பார்த்துக்கணும், அதுதானே என்னோட பெரிய அட்வென்ச்சர்ஸ் இவ சொல்ல. அப்போ நம்ம டெபியும் ஜிம்மியை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றா. அவனுக்கு அவன் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஆள் தேவைப்பட்டது, அதனால நான் அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர். அப்போ நம்ம மிக்காவும் இப்போவும் லவ் ஸ்டோரி எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்க அவளும் அது ஒரு பழைய பேய் பங்களா மாதிரி அப்படின்னு சொல்றா. அப்ப டெபி ஒரு பையனை பாக்குறா. நம்ம மிக்கா கிட்ட எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்க இருந்து ஏஞ்சி அவன்கிட்ட போக அப்ப அந்த லேசு மண்டையை நம்ம டெபியை பார்த்து நான் அவனை அங்க பாத்துருக்கேன்ல, நீ தானே அது அப்படின்னு சொல்ல அவளும் ஆமா அப்படின்றா. அப்ப மிங்காவோ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு டெபியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்ப அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெபியோ தியோ மார்ட்டின் டெக்கன் பிரஸ் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப நம்ம டெபியும் நான் அவங்க எல்லா புக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அவனும் நீ எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கொஸ்டின் கேட்கறான். இவளும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுற. அவனும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். வெளில வந்தவனும் ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு டேரக்டாவே கேட்டுறான். அப்ப நம்ம டெபியும் ஷோர் அப்படின்ற மாதிரி கொடுக்க இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம மிக்காவும் நம்ம டெபியை பார்த்து புக் பீப்பிள்ஸ் அவனுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நீயும் பீட்டரும் இப்படிதான் புக்லாம் படிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவ கேட்க எங்க 2 பேருக்கு இருக்க ஒற்றுமையா தான் நானும் அவனும் நிறைய பழைய புக்கை தான் தேடி தேடி படிப்போம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அப்ப மிங்காவும் பீட்டர் புக்கெல்லாம் எழுதுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ பேச எது புக் எழுதுவானா அப்படின்ற மாதிரி டெபி கேட்கறா. ஆமா புக் எழுதிருக்கான் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல வாய்ப்பே இல்ல எழுதிருக்கான் வாட் அப்படின்ற மாதிரி நம்ம டெபி கேட்கறா. அப்ப டெபியும் பீட்டருக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு, பட் அவ அங்கிருந்து கிளம்பும் போதே அதெல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னானே. அப்ப நம்ம மிங்காவும் இதுதான் அவன் எழுதின புக்குன்னு சொல்லிட்டு மைக்ரோ ஓவனை திறக்க பார்த்தா அதுக்குள்ள ஒரு புக் இருக்கு. நம்ம டெபியும் போய் அதை எடுக்கிறா. அப்ப டெபியும் இவ்வளவு தரம் எழுதி வச்சிருக்கான், ஒரு வார்த்தை கூட அவன்ட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட நம்ம மிங்காவோ நீ இதை படிச்சே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப மிங்காவோ நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன், ஏன்னா பொதுவா நான் புக்கே படிக்க மாட்டேன். நம்ம டெபியும் இதை நான் படிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம டெபியும் கரெக்டான ரீசன் சொல்றா. நாங்க எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம், ஒரு விஷயத்த கூட மறைக்கவே மாட்டோம். இதையா அவன்கிட்ட சொல்லன்னு தெரியல, பட் நான் அதை படிக்க போறது இல்லை, ஏன்னா அது அவன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம மிங்காவும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல அவன் என்கிட்ட சொல்லுவான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு மிங்கா கேட்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பீட்டரும் நம்ம ஜாக்கை கூட்டிட்டு வீட்டுக்கு போக அப்ப பீட்டர் நிறைய பேசுறான். நம்ம ஜாக்கை எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். நம்ம பீட்டரும் நம்ம ஜாக்கை பாக்குறான். அவனும் ரொம்ப சோகமா இருக்கான். ஐம் சாரிடா, நான் ஒன் பிளான் பண்ணேன், பாசிட்டிவா முடியும்னு நினைச்சேன், கடைசியில இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. அப்ப நம்ம ஜாக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி, கேம் மேலே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க வந்து போறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியும் நம்ம பீட்டருக்கு கால் பண்றா. அப்ப நம்ம பீட்டரும் ஹாய்ன்னு சொல்ல நம்ம டெபியோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. அப்ப நம்ம டெபியோ நம்ம பீட்டர் கிட்ட இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம் தானே அப்படின்ற மாதிரி அவ கேட்க அதுக்கு பீட்டரும் இல்லன்னு சொல்றான். நான் பெர்மிஷன் இல்லாம ஹாக்கி மேட்ச்க்கு ஜாக்க கூட்டு போனேன் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம டெபியோ ஓகே அப்படின்னு சொல்ல வர பீட்டரும் நானும் முடிக்கல, நீ எங்களுக்காக ஆசையாசா சமைச்சு வச்சுட்டு போனேன், அதை நாங்க சாப்பிடல, ஓகே தேங்க்யூ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டெபி சொல்லு. ஓகே லாஸ்டா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லாம இருக்கியா, அப்படி ஏதாச்சும் இந்த சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம டெபியோ பீட்டர் கிட்ட கேட்க அதுக்கு பீட்டரும் நான் உன்ட்ட எல்லாமே சொல்லியிருக்கேனே என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க அப்ப நம்ம பீட்டரோ இது வரைக்கும் புக் மேட்டர் பார்த்து சொல்லவே இல்லை. அப்ப டெபியோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க அந்த புக்கை படிக்கலாமா வேணாமான்ட்டு ரொம்ப நேரமா நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கு. இவளுக்கோ கியூரியாசிட்டி தாங்கல, அதனால படிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப நம்ம மிக்காவும் இது நீ பண்ணிதான் ஆகணுமா, பீட்டர் கேட்காம பண்ற பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்க அப்ப நம்ம டெபி இது நான் பீட்டருக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த புக் எடிட்டரும் வரான். அப்ப நம்ம டெபி அந்த புக் எடிட்டர் கிட்ட அந்த ஸ்டோரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அப்ப அவனும் நம்ம பீட்டர் வாங்கின புக்கை வாங்கிட்டு போயிடறான். அப்ப நம்ம மிங்காவும் எப்ப நீ இது பீட்டர் கிட்ட சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டெபியும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பீட்டரும் நம்ம ஜாக்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பேசி கூட்டு போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்ப நம்ம பீட்டரும் கரெக்டா ஸ்கூல்ல டிராப் பண்ண அப்ப ஜாக் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம பீட்டர் ஓடி வந்து கட்டி பிடிக்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம டெபிக்கோ கால் வருது. அவளும் கிளாஸ்ல இருந்து கிளம்ப பார்த்தா டெக்கான் பிரஸ்க்கு தான் சேர்றாங்க. அப்ப நம்ம டெபியும் நம்ம எடிட்டர் தம்பி கிட்ட புக் என்ன ஆச்சுன்னு கேட்க அவனும் ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்றான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பீட்டரும் நம்ம ஜாக்க ஹாக்கி கிளாஸ் சேர்த்து விட நம்ம ஜாக்கும் சூப்பரா ஹாக்கி விளையாடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம மிங்காவும் நம்ம டெபி கிட்ட 4 டிஃபரண்ட் செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து காட்ட அப்ப நம்ம டெபியும் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதை வச்சு நான் எங்க போக முடியும்னு கத்திட்டு இருக்க அப்ப நம்ம மிங்காவோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடி அப்படின்ற மாதிரி காட்டுறா. அவளும் பிளாக்கை சூஸ் பண்ணிட்டு போக அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பீட்டரும் ஜாக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த தோட்டக்காரனும் வரான். தோட்டக்காரன்ட்ட போயிட்டு இவனும் பேச்சு கொடுக்க பீரோட ஃப்ரெண்ட்லியா பேசும்போது தான் தெரியுது நம்ம தோட்டக்காரனுக்கும் நம்ம டெபி மேல ஒரு கண்ணு இருக்குன்ட்டு.
இதை கேட்ட நம்ம பீட்டருக்குமே ஜெலஸ் ஆகுது. பட் அவன் வெளில காமிச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டெபியா அந்த புக் எடிட்டர் மீட் பண்ண வர அவங்களும் ரொம்ப நேரமா உட்காந்து பேசிட்டு இருக்க பார்த்தா நம்ம டெபியா அந்த புக்காரன் வீட்டுக்கே கூட்டு வந்துடுறா. அப்படியே இவங்க 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிக்க அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னு சேர இவங்க ஒன்னு சேர்ந்ததை நம்ம பீட்டரும் போன்ல பாக்குறான். அப்போ இவனுக்கும் மனசு சரியில்லாம போய் பார்ல உட்காந்து சரக்கு அடிக்க அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வர இவனும் ஃப்ளோட் பண்றான். மனசுக்கு என்ன தோணுச்சது எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்தவனும் அவனோட எமோஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அப்ப நம்ம ஸ்கேலோட உனக்கு அடுத்த செகண்ட் சான்ஸ் விட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே விடியுது. நம்ம டெபி அவ எக்ஸாம் கிளம்ப அவ்வளோ எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வரா. வீட்டுக்கு வந்த அவளுக்கு ஒரு கால் வருது. அப்ப நம்ம எடிட்டர் தம்பியும் கால் பண்ணி வந்துட்டு நான் கொஞ்சம் தனியா பேசணும் லைக் ப்ரொபோசல் கைண்ட் ஆஃப் திங் அப்படின்னு சொல்ல அவளும் ஓகே கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப கட்டில் கடையில இன்னொரு பார்சல் கண்டுபிடிக்கிறா. நம்ம மிங்காவும் இன்னொரு புக்கான்னு கேட்க அப்ப நம்ம டெபி அது புக் இல்ல வேற என்னமோ அப்படின்னு சொல்ல இதை நான் ஓபன் பண்ண போறது இல்ல, எங்க அம்மா அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க தேவையில்லாத பொருள் நம்ம ஓபன் பண்ண கூடாதுன்னு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பீட்டரோ நம்ம ஜாக் அவனோட ஹாக்கி மேட்சுக்கு விட்டு போக அப்ப நம்ம ஜாக்கோ டேரக்டாவே கேட்டுறான் நீயும் எங்க அம்மாவும் எப்பதான் சேருவீங்க இந்த மாதிரி கேட்க அப்ப அவனும் நீ என்ன கேட்கறன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இப்ப நம்ம ஜாக்கோ ஓகே மேட்சுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எந்த பாஸ்ல அவங்க திறக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த பாஸே திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா டெபியோட மொமெண்டோஸ் தான் இருக்கு. அவங்களும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க அப்ப நம்ம மிங்காவும் இதெல்லாம் பார்த்தா பீட்டர் உன்னை கண்டிப்பா லவ் பண்றான் தான் தோணுதுன்னு சொல்ல அப்ப நம்ம டெபியோ இல்ல இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, பட் இது லவ்னு சொல்லி நானே கெடுத்துக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அவ பேச அதுக்கு நம்ம மிங்காவோ ஒரு சான்ஸா அது நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இங்க பாரு டெபி நீ என்ன ஃபீல் பண்றியோ பீட்டர் கிட்ட டைரக்டா சொல்லு, அவன் கண்டிப்பா அவன் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்ல இவளும் ஊர் கிளம்புறா. அப்ப நம்ம டெபியோ லாஸ்ட் மந்த்ல அவங்க எப்படி இருந்தாங்க எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. அப்ப நம்ம டெபியோ அந்த புக் தம்பியை பார்த்து இது மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புற நேரம் இந்த பக்கம் பார்த்தா ஹாக்கி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஹாக்கி மேட்ச்ல நம்ம ஜாக்குக்கும் அடிப்பட நம்ம ஜாக்கி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்ப நம்ம பீட்டரும் நம்ம டெபி கால் பண்ணி ஹாக்கி விளையாடும் போது ஜாக்குக்கு அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் டாக்டர் இப்ப வந்துட்டாங்க நான் ஸ்பீக்கர்ல போறேன்னு சொல்லி ஸ்பீக்கர்ல போறான். அப்ப அவங்களும் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல லேசா தலைவலி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போக அப்ப பீட்டர் டெபி கிட்ட டாக்டரே ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப டெபியோ நீ எதுவுமே ஜாக்ட போன கூட அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஜாக் நம்ம டெபி கிட்ட பேசிட்டு இருக்கான். நீயும் பீட்டர் ஏன் பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க இங்க பாரு ஜாக் நான் பீட்டர் கிட்ட தனியா பேசிக்கிறேன் இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க பட் நம்ம ஜாக்கோ நான் நல்லா தான் இருக்கேன், நான் நிறைய விஷயத்துக்கு பயந்துருக்கேன், பட் பீட்டர் கூட இருக்கும்போது தான் அந்த பயம் எல்லாமே என்ன விட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பாசிட்டிவா பேச அப்ப நம்ம பீட்டரோ நம்ம டெபி கிட்ட அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறா. பட் டெபியோ அங்க கால்ரேட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். நானும் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ டெபியோ தயவு செஞ்சு எங்க வந்து கிளம்பிரு அங்கிருந்து நீ உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்ல அப்ப நம்ம டெபியோ நியூயார்க்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் வரா. அப்ப நம்ம பீட்டர் நியூயார்க் கிளம்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம டெபியோ கோவத்துல நிறைய வார்த்தை விடுறா. இதை கேட்ட நம்ம பீட்டரும் அவன் காதல சொல்லாம ரொம்ப சோகமா அங்க இருந்து போக அப்ப டெபியோட பாக்கெட்ல இருந்து அந்த காயின் விழுது பார்த்ததுமே நம்ம பீட்டர் கிட்ட ஓடி போய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவ ஸ்டாப் பண்றா. அப்ப நம்ம டெபியோ பீட்டர் கிட்ட என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த காயினை காட்டி எமோஷனலா பேச நம்ம பீட்டரும் ஏன்னா எனக்கு பயம் நான் உனக்கு சரியான ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் பேச ஒருவேளை நான் லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா நீ கண்டிப்பா ரிஜெக்ட் தானே பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். அப்ப நம்ம டெபியோ நீ என்ன லவ்வா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பயே என்ன அறியாம நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்ம 2 பேரும் டெய்லியும் பேசிருக்கோம், இதை பார்த்து என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட நீ சொல்லிருக்கியா அப்படின்ற மாதிரி அவ கேட்க அப்ப நம்ம டெபியோ நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அப்ப நம்ம பீட்டரும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பீட்டரும் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் ஷேர் பண்றான். அப்படியே 6 months லேட்டர்னு காட்டுறாங்க. அகைன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நம்ம பீட்டர் டெபி அண்ட் ஜாக் இவங்க 3 பேரும் ஒண்ணா இருக்க மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த ஜானர்ல மூவி போலான்னு உங்க சஜஷனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.